மியூசிக்கு அவங்க வராங்க. இவங்க குதிரையில் வராங்க. ஓஹோ, வந்தவனா மைக் அவுட் ஆட்டியா? ஏற்கனவே அந்த மைக்கு பால்ட்டில் கிடக்கு. ஏற்கனவே அவன் மைக்கு பால்ட்டில் கிடக்கு. ஒண்ணும் இல்ல, 2 வெறி நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, வேற என்ன? ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இதற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு தல. எல்லா காந்தும் சுகர் வந்து பெட்ல படுத்து கிடக்க. எம்மிடத்தில் உமக்கென்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கென்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? அறிவட்ட முட்டாப்பல. நான் என்ன பேசுனா அதை பேசுறதுக்கு உனக்கு கொடுத்து வந்த சம்பளம் கொடுத்து. ஏங்க மரியாதை தேவை. மரியாதை மரியாதை உனக்கு. ஏங்க ஏ இடத்துல வந்து நின்னுக்கிட்டு அறிவு இருக்கா அது இருக்கான்னா ஏங்க அப்புறம் ஏ இடத்தை இடம் எமக்கு சொந்தம்னு சொன்னேன். அம்மா நீ என்ன சொன்ன? இடம் எமக்கு சொந்தம் நான் சொன்னேன். நான் சொன்னா தானே திருப்பி சொன்னேன். அம்மா இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு இது எனக்கு சொந்தம் தான். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலைன்னு நான் கேட்டேன். அம்மா என்ன சொன்னேன்? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை நான் கேட்டேன். அதை நான் தானே சொன்னேன். அம்மா அதான் நீ ஏன்டா திருப்பி சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா அதை ஏன்டா நீ திருப்பி சொல்ற? நீ வேற படிக்கலையா? நீ வேற தெரிஞ்சுக்கலையா? நீங்க பிரச்சனை பண்ணணும் வந்திருக்கீங்க. நமக்கு இருவா சரி இருங்க. என்னது இருங்கண்ணே முதல்ல சொன்னீங்களே. அட இருறானே அப்புறம் நீ கோவப்பட்ட. இது சரி உங்களுக்கு மரியாதை சொல்ற. இருங்கடா டே கொஞ்சம் இருங்கடா. இப்ப என் பேரு இப்ப இடம் எனக்கு சொந்தம்னு சொன்னா நீ எனக்கு சொந்தம்ட்ட. அம்மா எனது எமது இருந்தோன்னு எமது இடம்னு சொல்லிட்டேன். அம்மா என் பேரு நாரதர். என் பேரு சார்லஸ். ஏய் என் பேர் நாரதன்னா நீ என் பேர் நாரதன் சொல்லுடா. நான் என்ன சொன்னா அதை தான் திருப்பி சொல்றேன். நான் என்ன சொன்னா அதை திருப்பி சொன்னேன். ஏண்டா மலமட்டப்பட. நான் என்ன சொன்னா அதை சொல்ல நீ எதுக்கு வேற சொல்ற? இப்ப நான் என்னடா எங்க ஏடம்ங்க. அதனால ஏடத்துக்கு நான் என் ஏடம் எனக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன். உங்க பேர் நாரதர்னா அதனால நான் நாரதர் சொல்ல முடியுமா? இடம் எமக்கு சொந்தங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். நான் விளக்கம் சொல்றேன். நான் விளக்கம் சொல்றேன். நானும் விளக்கம் சொல்லுவேன். சரியா? இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். சரி. ஏய் ஒண்ணு நீ பேசு இல்லைன்னா என்னை பேச விடு. சும்மா பேசும்போது குறுக்க சாரி அப்புறம் சோரி அப்புறம் கிரி கிரியா. சரி சரி பேசு. ஒண்ணு நீ பேசல என்ன பேச. சரி பேசுங்க பேசு. சும்மா சம்பந்தம் இல்லாம அப்புறம் உன்னைய கவனிப்பா என்னைய கவனிப்பாடா. சரி பேசு பேசு. 4 வார்த்தை பேசினா நரக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போணும். ஆமா. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வியின் அர்த்தம் நீயே சொல்ற. அப்ப நான் எதுக்கு வரேன்? சரி 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 பேசுங்க. இல்ல நீ தான சொல்லு. சரி பேசு பேசு பேசு. ஆமா சொல்றேன் அப்புறம் நான் சொல்லல நீ குறுக்க பேசினா உன்னை கவனிப்பாளே என்னைய கவனிப்பாளே. சரி பேசு. இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேருக்கு. ஓடம் சொல்றீங்க நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயியா. நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணிலா மதுரை. மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினா சிவபெருமான் மதுரைன்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ 26 அடி விழுந்திருக்கு. வான்மீகி சிவசம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போறியா. 39 வேதாசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லக்காயை போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி
இப்போ எதில் விட்டேன்? வாயில பேசும்போது வேதசர்மா என்று சொல்லக்கூடியது அவர் எந்திரிச்சு போய்கிட்டு நீ மைசன் போடுறத வர சொல்றா. அந்த ஒண்ணுக்கு போறாயா? ஒரு சவுண்டு கம்மியா இருந்தா ஏத்தம் சொல்லலாம். ஒண்ணுக்கு இருக்க போறதுக்கு நானும் என்ன வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகன் நெல்லை காய்ப்பட மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிடார் திருநெல்வேலி அப்படின்னு பாருக்கு. ஓரம் சொல்றீல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை மட்டும் நீ அவர் எந்திரிக்க சொல்றா. எந்திரிக்காதியா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆடா முடிச்சிருவான். எந்திரிக்காதியா. சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது திருச்செங் சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் போது அந்த இவ்வளவு நேரம் அவங்க நாடாம பாக்குறேன். காலை கட்டுறதுக்கெல்லாம் நான் நாடகம் காலை கட்டுறாங்கடா. யார் அது சித்தாளு? அவன் கடப்பாறை கம்பு. ஏடா சித்தாளுக்கு போயிருக்கிட்டே தம்பி, இந்த நம்ம வீட்டுக்கு 2 டியூப் லைட் கட்டணும். இல்லப்பா கம்பு உணர்வாப்பா. போ இந்த குழியெல்லாம் தோண்டணுமா? போ சொல்லு. ஏய் நான் அந்த கம்புக்கு எந்த குழி கக்கசு குழி 4 கட்டணுமா? எட்டு சொல்லியா பாப்பா? இங்கிட்ட ஒரு 4 இவ்வளவு நேரம் நான் பேசுறேன். இடையிலே கோடுபட்டு வந்த நாள் திருச்செங்கோடு கடப்பாறை எடுத்து ஏய் கடப்பாறை ஏய் டேய் கடப்பாறை தடுமாறி மேலே விழுந்துற போதுடா. நாங்கெல்லாம் அப்படியே சும்மா நெருப்பா இருப்போம். என்னடா டேய் அதுக்காக அடியால் குட்டியாதாடா? என்னடா அது பேசுற? ஏண்டா உன்னை நான் பேசுறேன், உன்னை அடிச்சக்கு நீ அடியால் கடப்பாறை. எங்க ஆளை பத்தி தெரியாது. விடுங்க. இல்ல அவர் சொன்னாரு கடப்பாறை மண்டை போந்துடுவேன். உள்ள இருக்கிற வெளியே வாங்கடான்றீங்க. இல்ல உங்க ஊர்ல மாடு பார்த்துவீங்களா? பாட்டு பாடுறீங்க. நாக்கு தள்ள போறான்றீங்க. நாக்கு தள்ளுமா? ஆனா உன் உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரப்படாதா? சாமி நல்ல வேலையா போச்சுப்பா. டேய் நம்ம பேச்சோட இருப்பா. அதுக்காக கடப்பாறையா தூக்கிட்டுல யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், நீ வாயை திறந்து பேசுறியாடா? எங்கயா பேச விட்டேன்? நீ பேசு. ஏதாவது ஒரு சிறப்பான தலம் சொல்லு. ஏங்க சிறப்பான ஸ்தலம்? ஏதாவது ஸ்தலம் சொல்லத்தானே வந்திருக்கேன். சரியா? தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினா தேவகோட்டை என்று பேர் வந்தது. தேவகோட்டைன்னு பேர் வந்தது. அப்படியே அந்த பேருக்கு அதுக்கு அர்த்தம் தேவையில்லாத கொட்டையெல்லாம் கிடந்ததுன்னா தேவகோட்டை. மன்னிச்சு என்னடா இவ்வளவு பெரிய தெளிவான விளக்கு? நீ 2 சொன்னல யாரு அவர் சொன்ன? வரே எங்க வாத்தியாரு. சரி புதுக்கோட்டைன்னு ஏன் பேர் வச்சு? புதுசா ஒரு கோட்டை கட்டினால புதுக்கோட்டை. அதானே புதுசா திண்டு போட்டதுனால அதுக்கு பேர் புதுக்கோட்டை. சரியா நான் ஒன்று கேட்குறேன். இந்த நேரத்தில் சொல்றாரு. சரி நான் உனக்கு என்ன கேட்குறேன்னா, காரைக்குடி இருக்குல்ல, காரைக்குடி. ஆமா. காரைக்குடி பக்கத்தில் ஏம்பலுக்கு பக்கத்தில் அந்த ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. காரைக்குடி பக்கத்தில் கரூர் அந்த பக்கத்தில் ஏம்பல். ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல் பேர் வச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி. நீனா நானா 2 கோஷ்டி. அப்படியே நீங்களும் நாங்களும் மாதிரி. நீனா நானா அடிதடி. அந்த குரூப்ல உள்ள இங்க அடிக்கிறேன். ஏய் நான் கேட்டது ஏம்பல் பேர் சொல்ற. அத சொல்றா. இருங்க. அதுக்கு இல்ல விளக்கம் சொல்லிட்டே நாங்க சொல்லுவா. அத
அட இருங்க சொல்றேன், வரலாறு சரியா சொல்லணும்ல. சொல்றா. அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி. நானா அடி. அங்க உள்ளவன் இங்க அடிக்கிறேன், இங்க உள்ளவன் அங்க அடிக்கிறேன். அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். அதான் ஏம்பல் பேர் வந்தது. ஆஹா, கைவிடியா இது மாதிரி நான் சொல்லி நான் கேள்விப்பட்டதால யார் பாருங்க. நீங்க சாமி மாதிரி தெரியுது, நான் சுத்தம் இல்ல. அந்த சுத்தம் இல்ல சாமி, கழுவுற சுத்தம் இல்ல, மீன் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? வயிற்றுக்குலாம் சுத்தம்ல? ஆமா, கையில சுத்தம் இருக்குல்ல கூட. போய் ஆயிருன்றா. சரி, காரைக்குடி பக்கத்துல அந்த கடலுக்கு ஒரு இடத்துல கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு கட்டுமாவடின்னு ஊர்? கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து சரி மீனுக்கு செய்வோம், மீனுக்குங்கிறேன், கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில இருந்து கொட்டுவாங்க. சரி, மீனுக்கு சென்று கடலை பிடிச்சது, கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. சரி, மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில வந்து கொட்டுவாங்க. சரி, முரல் 2000, ஒரு ஆள் சொல்லுவேன் கெல்த்தி 1000, ஒரு ஆள் சொல்லுவேன் காரா 1100, ஒரு ஆள் சொல்லுவேன் கெல்த்தி 1000, ஒரு ஆள் சொல்லுவேன் கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமா அப்படி. ஆஹா, இப்படி ஒரு விளக்கத்தை நான் சொல்லி கேள்விப்பட்டேன். கேவிடியா சத்தியமா அந்த மாதிரி விளக்கம்லாம் எனக்கு தெரியும். உனக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையாடா? ஒரு உடனே ஐயன்னு கத்துற, அப்புறம் திருப்பி கையை கட்டா ஏடா கொடுக்குற? சரி, பிரசித்தி பெற்ற ஒரு திருப்பூர்னு ஒரு ஊருக்கு. ஏன் திருப்பூர்னு ஒரு பேர்? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து ஒரு ஆளு போனாரு, போயிட்டு போயில நல்லா புரட்டா சாப்பிட்டு போனாரு. சரி, போய் இறங்கிட்டாரு. இறங்கி ரூட்டு தெரியல, அப்படியே திருன்னு முழிக்கிறேன். இங்க புருன்னு போக, அதான் திருப்பூர். இப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லடா. எல்லாம் படிக்கணும் சும்மாவா. திருமயம்னு ஒரு ஊர் இருக்கு. திருமயம்னு ஏன் பேருச்சுன்னா, திருனா உயர்ந்த, மையம்னா நடுவே, காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதனால் திருமயம். என்னடா இவ்வளவு தெளிவான அறிவா பதில் சொல்லிட்டு இருக்க? படிச்சிருக்கேன். அம்மா படிச்சாம. மேலூர்னு ஏன் பேர் இருந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, இங்க இருந்து பைக் எடுத்தோம்னா 20 கிலோமீட்டர், 30-40 மேலே ஏறி போகுதா, அதான் மேலூர். அப்ப வர்ற வழியில கீழையூர்னு பேர் இருக்கு. அது கீழையூர் அங்க இருந்து அப்படியே 40-30 கிலோமீட்டர் குறையுதா, அதான் கீழையூர். இது எவ்வளவு தெளிவா சொல்றீங்க? அம்மா சும்மா இருக்கல, படிப்பு எந்த நேரமும் சும்மா இருந்தா காசு கொடுப்பாளா? காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு? காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததுனால் காரைக்குடி. இவ்வளவு திறமையா பேசுறீங்களே, எப்படி உங்களுக்கு அறிவு? படிக்க சும்மா படிக்கணும், சும்மா இருந்தா. சரி, அதெல்லாம் உங்க அறிவு திறமைலாம் பாராட்டுறேன். அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு கேட்டீங்களா? அப்புறம் தம்பி அண்ணன் யாருன்னு சொன்னா தம்பி கேட்க மாட்டாங்களோ? போட்டியா? எங்க போட விடுறாங்க? அண்ணனுக்கு நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். 10 பேர் பிறந்தோம் நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். தக்கன் வசீஷ்டன் பிறகு மரிசி புலசிர ஆங்கிரசர திரிப்புலவர் நாரதர், எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுக்கு தம்பி, நீ தம்பிகளுக்கு அண்ணன் இல்ல. ஆமா, அண்ணன் எத்தனை பேர்? மொத்தம் 7 பேர். பேர் சொல்லுங்க. தங்கராஜு, மாயாண்டி, மலையாண்டி, உத்தப்பா, லோகு, தர்மராசு, வீரத்தேவன். சத்தியமா கேட்டவன போல வேமா யாரும் பதில் சொன்னது இல்லடா. இப்ப மறுபடியும் அந்த பதில சொல்லுங்க. தங்கராஜு, மாயாண்டி, மலையாண்டி, உத்தப்பா, வீரத்தேவன். என்னடா 6 பேர் ஒருத்தன் காணா? ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தம்பி. கொன்னே விடுவேன். 3 அண்ணனுக்கு தம்பி, 3 தம்பிக்கு அண்ணன். அண்ணனா தம்பியாடா? என்ன சாமி உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா? சரியா தானே சொல்றேன் அண்ணன். 3 அண்ணனுக்கு தம்பி, 3 தாவன் நடுவுல பிறந்தவன். அப்படியா? இரு நான் சொல்றேன் ஒரு சரி, இங்க பாரு. இப்ப நீ இரு. டேய் நீ தள்ளிடுடா. இங்க வா. மொத்தம் 7 பேர். நீங்க அண்ணன் தம்பியா? 7 பேர். இப்ப உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 அண்ணன். அண்ணன் 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். 4 தம்பி இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தம்பி எத்தனை பேர்? 3 தம்பி. 3 தம்பி. இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 பேர். அப்ப 4 அண்ணன் 4 தம்பி, மொத்தம் எத்தனை பேர்ரா? எங்களை கிறுக்கு பிடிச்சி வைக்க கூடாது.
நல்லா தெளிவா கேக்குறியா? அதெல்லாம் தெளிவா உங்க அண்ணன் 3 பேர்ல அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நான் நிக்க முடியாதுப்பா. சரி சரி, நான் சுருக்கமா கேட்கிறேன். முதல்ல வந்தவனே மூத்தவன், ஆமா. கடைசில வந்தவன் இளையவன், இளையவன், நடுவுல வந்தவன் நடுவுல. நடுவுல. நீ எங்க வந்த? நான் தேவட்ட பெரியாதிபத்தில 3ஆம் நம்பர் ரூமு சித்ரா நரசு வெள்ள இது போட்டுருக்கேன். போன் நம்பர் கடைசி 65 வரும். யாருக்கு? அந்த நரசு நம்பர். எத்தனை நம்பர் ரூம் சொன்ன? 3ஆம் நம்பர் ரூமு. அது எப்படி நான் நம்புறது? ஏங்க யார் அவனுக்கு பிரசவம் பார்த்தது? சித்ரா நரசு. எப்படிடா நான் நம்புறது? ஏயா புள்ளவத்த சீட்டு கொண்டு வந்திருக்கேன். பெரிய வேமாரி பேசுற என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருங்க, ஒண்ணும் தெரியாம ஒண்ணும் இங்க ஒண்ணுமே இல்ல. அப்படி பண்ணி இப்படி பண்ணுவே. ஏங்க ஒண்ணும் தெரியாம மட்டும் இங்க வரலங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய விங்க மாதிரி பேசுறீங்க. எனக்கு தெரியும் நீங்க இங்க வர்றீங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு பயம் இல்லாம வந்திருக்கோம்னு சொன்னா எதை வேணாலும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அங்க ஒண்ணும் அரண்டு போய் வரல. ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை எதை வேணாலும் பேசுவான். அதெல்லாம் ஒரு தெரியாத ஒண்ணு. அப்படி பயப்பட கூடாது. அவரை பார்த்து பயந்துருமா? என்னடா நீ ரொம்ப சவுடால் பேசிட்டு இருக்க? ஏண்டா தெரிஞ்சா பயப்படுவானே இல்லடே. அண்ணே டேய், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை 4 மனதுனக்கு நாந்தவை கோலம் செய் துங்க கரிமு தூமணியனுக்கு சங்க தமிழ் மூன்றாக அவை போய் கேட்டாலே மானமே அண்ணா மனமண்ணு மானவன் அண்ணா நானே நானும் ஈனமா மானா முன்னன் முன்னு முன்னே நன்னேனு மானா மணிமேனி மான் சொல்லிருக்காங்க. நீ தூங்கிட்டடா, நான் படிக்கல. அண்ணே யாரு சொல்லி கொடுத்தது? அண்ணே பிச்சு விட்டாரே. அன்னைக்கு நான் நம்மட்ட தோல்வி. நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன், கவலைப்பட. ஏண்டா இப்ப நீ சொன்ன திருப்பி சொல்லு. ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். அப்படி வேலைக்கு போக கூடாது. ஒரு இடம் தான் சொல்லுவான். நான் ஓயாவல கூடாது. நான் கொடூரமா போட்டு போயிட்டே இருப்பான். அண்ணே விடுனே. உனக்கு எத்தனை கவிதை எழுதுறிய? உங்களுக்கு எத்தனை? நான் ஒரு 100 பேசுவேன். நான் 101 பேசுவேன். நான் ஒரு 500 பேசுவேன். நான் 501. அண்ணன் 502 கூட பேசுவாரு. சரி, நான் 600 பேசுவேன். 603 பேசுவாரு. 700 பேசுவேன். 707 பேசுவாரு. டேய், நான் 1000 பேசுவேன்டா. 1001 தெரியத்துக்கு காரணம் மொய்யா போறான்னு சொல்லுவேன். ஏய், உன்னோட மகமானத்துல 1000 என்ன 10000 பேதி. சரிடா, பாப்போம்டா நீ. இன்னும் தோல்வி இருக்க கூடாது. இல்ல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. யாரு கூப்பிடுவா? சரிடா, இந்த இடத்துல நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையை 3 முறை சுத்தி வரணும். தோல்வி விட்டானே. தோல்வி விட்டால் அதானே. இதுவரை வாழ்க்கையிலே தோல்வி இல்ல. சரி, தோல்வி விட்டால். சரி, நான் தோல்வி விட்டா, நீங்க தோத்துட்டா, நான் இந்த இடத்துல தோல்வி விட்டால் சத்தியமா இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கலடா. ஆமா, பிடிச்சிக்கிட்டா நான் பேக்குள்ள வந்து 900 கட்டை உள்ள வச்சுக்கோங்க. இந்த கட்டை கீழ ஓட்டு அந்த கட்டை டாட்டுக்கு அடிச்சிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன், இந்த கட்டையை பிடிக்க டேய், என் பேக் கிட்ட அவன தான போக கூடாதுன்னு சொன்னேன். அடா அதான் வெயிட்டா இருந்துச்சா? இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன், இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு ஓய் உள்ள பார்த்தா 16 கட்டை வந்துருக்காயா. சரி, போட்டி ஆரம்பிக்கலாமா? பாரப்பா. வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாம் மேளத்தில் பட்டனும் கோல் பஞ்சல் பெயாது நெட்டிருப்ப பார்க்கின கூடா பாறை பசுமரத்தின் ஆணி வெறுக்கிறேன் குடித்து தடித்து தோகை குத்தாறு கடிவடித்து காட்டு காரு சொல்லிருக்காங்க. வானர மல்லிதனை நனைய தூக்கணும் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனர் குறைத்தில் இடறதாக பிள்ளை என்ற வந்த ஒரு நாளை என்றால் யாதென்றும் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாயாடி பாடி கொண்டாடியது போல் கரங்க நீட்டி பேசும் கதலை கண்டால் சிறங்கலாட்டி மெச்சும் அறுவிடா செய் காணக்கர் குசியா கையறுக்க நானதே மானுக்கு வாய்திருக்க மாட்டாது மீனுக்கு என்பெல்லாம் பட்டி எறிந்து ஐயோ அன்பால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. நிறைய மோதிரம் வேண்டும் விராக்கர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் இடையில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் குறு நஞ்சேனும் வேம்பேனும் நன்றி என்று சொல்லி உள்ளம் கலந்து உங்க சிலம் காத்து கொல்லும் பேர்த்து விட்டு அழிதோ விளம்பு சொல்லியிருக்காங்க. சத்தியமா கார்த்திக் ராஜா, நான் உண்மையை எதிர்பார்க்கல. இந்த மாதிரியெல்லாம் நீ புராணங்களையும் சரி கவிகளையும் சரி நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் என்ன சீக்கிரமே செஞ்சிருவேன். ஏன்னா நேரங்களையும் காலங்களையும் அனுசரிப்பவன் தான், அதை அனுசரித்து நடப்பவன் தான் ஒரு நல்ல நடிகன் என்று சொன்னார்கள். சிறப்பு, வாழ்க பல்லாண்டு, மென்மேலும் நீங்கள் இருவரும் வாழ்க. நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும், நல்ல நடிகர். சொரிய வேணாம், நீங்க பேசி பாருங்க, நல்லா ஜெயிச்சு பாருங்க. யாரு இப்ப சொன்னது? வள்ளிய வள்ளிய காலேஜுக்கு அனுப்பியாச்சு, அது போயிருச்சு கார் எடுத்துக்கிட்டு. நம்ம நாடு அந்த இருக்கும் பப்பனுக்கு தர்க்கம் தான் விடிய விடிய. நீ ஓ நோக்கத்துக்கு நான் பேச அவசியம் இல்லடா. சொல்றேன், நேரம்ல தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. அப்ப எங்களோட
பெருசு இல்ல. அவங்க தோத்துட்டா முண்டம்மா சுத்தம். நாங்க சும்மா டேய் பல பதார்த்தங்களோட சாப்பாடு வைக்கிறோம். கொஞ்சோட ஊறு வைக்கணும். எதுக்குடா தொட்டு அந்த ஊறு எதுக்கு வைக்கணும்? ஆமா ஊரு வந்து நக்குறதுக்கு. இது தெரியாதா? ஊரு மாதிரி தொட்டுட்டு போறோம். அவ்வளவுதான்டா. அடுத்த நான் சந்திக்க வேண்டியவரை சந்திக்கணும்டா. அதெல்லாம் ஒண்ணும் தங்கச்சி நீ தூங்குமா மாலை மாத்தேற அந்த வள்ளி அனுப்பியாச்சுடா. கார் எடுத்து போக சொல்லிட்டு நம்மளா நாம வந்து பாப்பா பரிச்சை சொன்னுச்சு. அது புத்திமான் பலவானாமான் பலமுலான் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்தேதனும் மற்ற சீனை குறுமையில் கொண்டு சென்ற உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டி ஓமை போலாம். பொன்னாய் மணியாய் புறமாயி அகமாய் புரிந்தமாயி மண்ணாய் மலையறையே மட்டுமாய் முன்னாய் பின்னாயி நடுவுமாய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னண்ணே ஜோதியனே ஜோதியனே என்ன பிரச்சனை? அண்ணே ஜோதியனே என்ன பிரச்சனை? என்ன ஜோதி மெய்ப்பால பேச மாதிரி இருக்கு. நாடகம் பாக்குறவ பேச உங்களுக்கு என்ன ஏன் முடிக்க சொல்றீங்க? மணி என்னாச்சு? ஒண்ணு சொல்ல போய் அடி. கடப்பாரை எடுத்து கொண்டே அடிச்சு இல்லண்ணே நீங்க எதுக்குனே முடிக்க சொல்றீங்க? இது ஒரு செட்டப். அண்ணே நீங்க எதுக்குனே முடிக்க சொல்றீங்க? இது ஒரு செட்டப் தெரியுது. எதுக்குனே முடிக்க சொல்றீங்க? என்ன தொடாம பாத்து தொடாத. லேட் ஆதியா சந்திக்கணும், வள்ளியை சந்திக்கணும், எல்லாம் சந்திக்கணும். என்ன லேட் அங்க தோற வர்றாங்க. சரி நீங்க போங்க அப்படியே. நீ அடி இதாயிட்டு. டேய் ஒரு பெரிய மனுஷன் அடிக்கிறீங்க. என்ன பெரிய மனுஷன் மயிர போடுற. அவங்க உங்க செட்டப் தெரியும். அவங்க சொல்லி கூட்டி வரா. போட்டினும் போட்டவர் பொறுகுடாவலை துட்டினும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் கூட்டினும் பாவல கொடியராவர் என்று சொன்னார்களே. வரிக்காய் வச்சால ஒரு அந்த பயம் மனசுல எப்படி இவங்கிட்ட நம்ம தோத்துருவா சொல்லிட்டு போங்க. ஐயா உங்களோட முடியாதுடா, நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிப்பா. நீங்க எத்தனை பேருன்னாலும் சந்திச்சிருக்கலாம். ஆனா எங்கிட்ட அப்படியே நடுங்கி நிக்கணும் சும்மா இல்ல. சரி உங்க 2 பேருக்கும் தனி பேர் இருக்குது நம்ம ஊர் உலகத்துல இருக்கு. அந்த பேரை காப்பாத்தலாம்னு அதை பார்த்தேன். காப்பாத்தலாம். இல்ல 2 பேரை நான் அம்மனை குடியாதான் போவேன்னு நீங்க முடிவு பண்றப்ப அது யாராலையும் காப்பாத்தல. நாங்க அம்மனை குண்டியா அதேங்கப்பா ஐயோ போக மாட்டீங்களா? நாங்க வாழ்நாள்ல அப்படி உங்களுக்கு தோத்துட்டா நாங்க அம்மனை குண்டியா கூட போறோம். இவன் இந்த சுத்து என்ன மதுரை ஓர சுத்து. ஏய் போடா உண்டே என்ன நடக்க முடியாது. நான் 2 வீலர்ல உட்கார்ந்து நீ பின்னாடி உட்கார்ந்துக்க. வண்டி இருக்காதுடா. ரொம்ப அருமையா அவங்களை காப்பாத்தானே. பையூரில் பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் நீருங்க. மெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் பையூர் மெய்யர் பாலாய முடியாது என்ற பரிக்காய் வச்செல்லாம் உருக்கு மேல அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமின்னு சொல்லியிருக்காங்க. துப்புர சிவந்தவளை அழைக்க பஞ்சன் மீது ஒப்புற கணவன் ஓலிலே செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கடந்தனம் 2 தைத்து அப்புறம் உருவிட்ட நங்கையால் தலை பார்த்தாண்டு அகழ்வார் தாங்க மிகழ்வார் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சொல்லியிருக்காங்க. சித்திரமங்கை பழக்கு செந்தமலை நாப்பழக்கு வைத்து பழக்கம் நித்த நடிகர் பழக்கம் நட்பம் தேங்கி புரியும் கை பழக்கம் 4 நாளா இல்ல. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆயுத முதற்ற உலவு சொல்லியிருக்காங்க. கட்டபின் நிற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் யாதனை யாதனை நிலங்கி அனோதல் அதன் பெரிய சொல்லியிருக்காங்க. இறந்தால் இறந்தால் என்னால கேரத்துக்கு போக முடியல. என் பொண்டாட்டி அனுப்பி விட்டேன். அப்புறம் நான் திண்டுக்கல் பக்கம் நாடகம் ஆபத்து குதபாத பிள்ளை அருமை தாபத்தை தாதனை தந்த மையா பிள்ளை கோபத்தை ரகம் பாவத்தை திரா பாவத்தை எந்த ஊர் என்று இருந்த ஊர் என்று அந்த ஊர் செய்தீரு வந்த ஊர் 30 மாலை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி சூனியமாய் ஊட்டி போய் அவ அண்ணன் தம்பி வர சொல்லி அத மொத்த போஸ்ட்மேன் ரிப்போர்ட் பண்ணி அழகாக பரமாச்ச இது வந்து நெருப்பி கொளுத்துனாங்க. எடுத்து காட்டுவதற்கு 8 திக்கு 16 கோணமும் முட்டி ததும்பி முளைத்த பிரஜோதி கட்டி சுருந்தோம் கட்டாத விட்டோம் கருத்தை வையும் பகலையர் வண்ணான் பாதகனி என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய என்பதற்கு தெய்வம் தெய்வத்துடைய அடிப்படை அந்த அடிப்படை என்பதற்கு காயம் என்று உயிரா வெறும் காற்று அடைத்த பெயரா மாயவனா மகாகம்பாசகம் ஸ்வாஹ பிரதிகீகம் ஸ்வாஹானே ஊர்கால அலங்க இருவர் மண் சேர்த்து உருண்டு செஞ்சு ஈரஞ்சு வைத்த வாய் வச்ச வேற ஒரு ஹரகாஸ் கூட ஆடு பாம்பே சொல்லிருக்காங்க. பையூரில் பிறந்து பாலிலே வளர்ந்து மெய்யர் போவதற்கு வேதாந்தம் நடந்து மெய்யர் போவதற்கு வேதாந்தம் நீர் துணிமையை காய போட்டு அவசரமா ஓடியாந்து பசியர் நாடகத்து வந்து ஆலியா பள்ளியே அவங்களுக்கு ஆலிவளையை மன்னித்தாமே கூடியா நாட்டு மாம்பழம் பாருங்க சார் பாருங்க. ஒரு நல்ல மாம்பழம் நாட்டு மாம்பழம் 1.5 கிலோ மாம்பழம் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடாத சைக்கிள் ஓடாத பேனு பாருங்க. பழைய பொருளுக்கு காசு பழைய பொருளை கொடுத்தா காசை தருவோம் பாருங்க. மங்க ஒரு மங்க நல்ல தக்காளி நாட்டு தக்காளி 8 கிலோ தக்காளி 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். பாரி சுமந்த பாருங்க பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சப்போட்டா 2 கிலோ சப்போட்டா 70 ரூபாய் 70 ரூபாய் சார் சப்போட்டா
எட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க எட்டடி கொப்பளிக்க காலுகையெல்லாம் கொப்பளிக்க வெயில் கடுமையா போடுது. மாடியால் வாழ்வும் மதியில்லாத ராணியும் நல்ல நாள் சேகரி கூடு குருவிலா வித்தையும் குணமில்லா பெண்டும் விருந்தலா வீடும் இல்லைன்னா சந்திரன்லா வானம் தாமரை இல்லா பொய்கை மந்திரி இல்லா வேந்தன் மதகர் இல்லா சேனை சுந்தர புலவதா தொல்சபை சுதரில் வாழ்வு தந்தி இல்லா வினி தனமில்லா மங்கே உணாம்ன கறி ஒரு திங்களாரும் காணவன் 3 நாளும் இருதலை புட்டிலாகும் இன்று உன் இறைதென்று விரிதலை வில்குதை நரம்பை கவி நிறைய நாள் பட்டபாடு நாளையோ படுவார் மாதா என்பதற்காக அழகாக பாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் யார்? இறைவன். அந்த இறைவனுடைய அருள் நாவிலே இருக்க வேண்டுமானால் நல் வாக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அது செல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு சிம்மாசனத்தை ஜெய் 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 கையால் அங்க சார் நொச்சி தைலமாடா என்ன தைலம் அது? மூலம். கடை விரித்தேன் கேட்பார்ல கட்டி விட்டேன் மூட்டையை மூட்டையை ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி சந்தியமலை ஆஞ்சல் போன தூக்கிட்டு போனேன். அண்ணே வாணே வாணே ஏன் நம்ம இன்னும் நிறைய ஊர்களுக்கு போகணும் வா வியாபாரம் முடிக்கணும் வா. சரி வா பேச மாட்டே வா பேச மாட்டே வா. என்னது தோல்வி? ஒரு மனிதனுடைய தோல்வி என்பது எங்க இருக்குது தெரியுமா? வெற்றிப்படியை நோக்கி போனால் தான் தோல்விப்படி என்பதற்கு வரும். ஆனால் வெற்றிப்படியை நோக்கி நடந்து கொண்டு வா 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 வா. ஏன் அதை நான் பார்த்தா நாயா தெரியுதா? டே வெளியே போக மாட்டீங்களா? இப்பதான் டிரைவர் எல்லாம் வர்றாங்க. டே வெளியே போக மாட்டீங்களா? சாப்பாடோட வர்றாங்க டிரைவர்கள்லாம் ஓட்டுநர்கள். டேய் அது இல்லையா? இல்லடா நாய் வீட்ல இருந்து வெளியில போக மாட்டீங்களா கொஞ்ச நேரம்? அது வெளியே ஓடனா இன்னொரு நாய் துணை நாய் இருக்கும் சார். ஆமா சார். வாழ்க்கையின் தத்துவம். அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து காட்டுவதற்கு என்னன்னா எடுத்துக்காட்டு என்பதற்கு மிகப்பெரிய சிறப்பு. சரி இன்னைக்கு கதையை ஆரம்பிப்போமா? பெண்ணு நாட ஆரம்பிக்கலையா? பத்தி ஆரம்பிக்க போறேன். சரி 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 சரி. என் பேர் நாரத, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. கேட்கலையே. இல்ல நான் கேட்கலாம்னு சொல்ல வேண்டிய என்னுடைய சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. நீங்க கேக்குறீங்க கேக்குறீங்க இதோட முடிவு ஆண்டா தேவையில்லாம எடுத்துக்கிட்டு. சரி அப்படியா? கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்கான கேட்டாங்க ஒரு நேரத்திலே ஆதியும் அந்தமும் யாரும் காட்சி தெரியுமா? ராமாயண மகாபாரதம். ஐயோ சும்மா கடந்த வண்டியை கிளப்பி விடுறானே. நான் எப்பறம் நான் சொன்னேன் ராமாயணம் படிச்சேன். நீதானே சொன்ன பேர்ல ராமாயணம் அவருக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். நான் தான் வேணும். உங்களுக்கு தெரியாதா ராமாயணம்? நீங்க படிக்கலையா? என்னடா ராமாயணம் தெரியுமான்னு கேக்குற? ராமாயணத்துல உள்ள இருக்கக்கூடியவன பாட்டே மகாவிஷ்ணு ராமர் அவதாரம் எடுத்தவரே. அப்புறம் என்னனே அவர் உங்கள பேச முடியாதுங்க. சரி அப்ப பேச பாப்பா. சரிடா. சரி நேராச்சு அப்படினு பார்த்தேன். நேராச்சு என்ன நேராச்சு? என்னடா சொன்னப்பா? ராமாயணம். பேச சொல்லு. என்னடா? மகாபாரதம். பேசுவான். 10 பாட்டு. 8 பாட்டுல 7 பாட்டு தெரியும். 10 பாட்டு என்னன்னு சொல்லுடா. 10 பாட்டு சொல்லுங்க. என்னன்னு சொல்றா? 10 பாட்டு 2400 பாட்டு சொல்லல சொல்றியா? 10 பாட்டு என்னன்னு பாட்டுடா சொல்றா? சொல்லு 10 பாட்டு. என்னன்னா பாட்டுனா நீ அந்த காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கு ராத்திரி நேரத்து பூச்சே ரகசிய தரிசன ஆலயம். மம்மாராஜா அள்ளி மனச கில்லாது நிலா காயுது நெஞ்சில் பாயுது. அன்னத்தை பார்த்தியா கிண்ணத்தை பார்த்தியா ஊட்டியா தங்க மாதிரி குண்டாரி சரி என்பே நாரத தந்தி. நீ யாரா? நீ நான் இந்த இடத்து காவல்காரன். டேய் நீ என்ன வேலைக்கு வந்தாடா மலுமட்டப்பல? நாங்க நீ யாருன்னு கேட்டேன்டா. வீரத்தேவன். அடா மொங்க உன் பேர் என்னன்னு கேட்டாடா. நீ யாருன்னு கேட்டேன்டா. வேன் டிரைவரோட மச்சினு. அடா மொல்ல மாதிரி பேல நீ யாரு மச்சின்னு கேட்டேன். நீ யாருன்னு சொல்றா? அண்ணா உங்க அப்பா யாரா? நம்ம அப்பா யாருண்ணே? பக்கத்து வீட்டு சுப்பிரமணி. யாரு? பக்கத்து சுப்பிரமணியா? பக்கத்து சுப்பிரமணி. எங்க அப்பா தான் எங்க அம்மா புருஷன். ஆஹா உலக மரியாதை விஷயம். உங்க அம்மா யாரியா? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவங்க 2 நீ என்னடா வேணும்? அவங்க 2 பேத்துக்கு நான் பிள்ளை. சந்தேகப்படக்கூடிய விஷயம்.
நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? ஆ? நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நான் எங்க அம்மாவுக்கு மயன். உங்க அப்பா? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு புருஷன். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? நான் எங்க அம்மாவுக்கு நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன முறை? நான் எங்க அப்பாவுக்கு மயன். உங்க அம்மா? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அருமையா சொன்னீங்க. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவும் அம்மாவுக்கு என்ன முறை வேணும்? இந்த கேள்வியில எங்க தான் தெரிஞ்சு வச்சுறாரு. ஏதாவது ஒன்னா கேளுங்க. சுருக்கமா கேட்கவா? ஆ. ஜம்பச்சுங்க. ஓ மகன் மொண்டாட்டுடைய மாமியா மகவுருசனோ கொழுந்தியா மாமனாருடைய மகன் பேர் என்னடா? இது சுருக்கமா இல்ல இது உங்க ஊர்ல சுருக்கமா? வச்சிருக்கோம். ஓ மகன் மொண்டாட்டுடைய மாமியா மகவுருசனோ கொழுந்தியா மகனுடைய மாமனார் மகன் பேர் என்ன? ஓ மகன் மொண்டாட்டிய மாமியா மகவுருசனோட கொழுந்தியா மகனுடைய மாமனார் மகன் என்ன கேட்டீங்க? அண்ணே இங்க இருந்து தொண்டிக்கு போசிருக்கானே. எத்தனை மணிக்கு என்ன இப்ப இருக்கா? இப்ப பசிருக்கா காலையில இங்க வா இங்க வா. 2 பேரும் உடம்புல இருக்க துணியெல்லாம் கழட்டி வரா. இந்த கோயில 3 தடவை சுத்தி வரணும். அவன் மதுரையவே சுத்திரம் இருக்கான். சுத்துக்கடா கழட்டா. இருக்கு இருக்கு என்ன விவரத்தை சொல்லுங்க. என்ன நீ தான் இருங்க 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 வார வார இருங்க விவரங்கள் என்ன என்ன சொன்னாங்க இருங்க சொல்லுங்க. இந்த மேடை இருங்க மேடைய 3 முறை சுத்தம். ஐயா சுத்திரம் சொன்னா உண்மைதான். இருங்க இருங்க இருங்க. டேய் இருடா நீ கழட்டவனா இருடா. டேய் நீ கழட்டவனா இருடா. காட்டிட்டு அங்க ஷாப் இருக்கு குளிச்சு குளி கோயிலுக்கு மொட்டை எடுக்கணும். கேளுங்க சுத்திரம் சொன்னா. ஆமா ஆமா சொன்னீங்க. சொன்னா உண்மைதான். இன்னைக்கு சுத்திரம் சொன்னமா? குடுடா காலத்துக்கு கும்புறா. நம்ம பேச முடியல அப்பா ஐயா சாமி நம்ம வந்து பேச முடியல. ஏய் சும்மா நீ பாட்டுல நம்ம அசிங்கப்படுத்த வந்து காலத்துக்கு கும்புறா. அப்பா ஓட்டம்டா அத வந்து அத நிறைவேற்றணும்னா மக்கள் அந்த ஆண்டவன் நல்லாரா நல்லா நல்லா தொழில மதிக்கிறேன். என்னால முடியல. நல்லாரா நாங்க அவர்ட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறோம். அதுவாதி இவ்வளவு மக்கள் முன்னாடி காலத்துக்கு கும்புறியா? அழுகாத விடு. இல்ல காலத்துட்டு கும்பிடுறது வெளியில போய் யார்ட்டி சொல்லிடாதீங்க. நல்லாரா டேய் நல்லாரா. அழுகாத விடு. யூடியூப்ல எல்லாம் போட்டாதீங்க காலத்துட்டு கும்பிட்டது. நல்லா லைவ்ல ஆண்டா ஓடி இருக்கு வேற இல்லடா. ஏய் ஏடா காலத்துக்கு கும்புறோம்னா அங்கே தொட்டு ஓன் காலத்துக்கு கும்புற. உங்க காலத்துட்டு கும்புறோம்னு சொன்னோமா? காலத்துட்டு கும்புறோம்னு சொன்னா உங்க காலத்துட்டு கும்புறோம்னு சொல்லலையே. அதே மாதிரி நாங்க டேய் நான் கேக்குறேன். அவன் காலத்துக்கு கும்பிட்டாயா? நீ ஓன் காலத்துக்கு கும்புறா பாப்பா. அவன் இருங்க 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 அவன் அவன் எதுக்கு அழுதான் தெரியுமா? எதுக்கு? அண்ணன் கஷ்டப்படுமே தொட்டு கும்பிடல அப்படின்னு அவன் அழுத. நீ ஓன் காலத்துக்கு கும்புறா பாப்பா. என்னங்க இதெல்லாம் பெரிய டேய் நல்லா 2 கையும் செய்றா. ஏங்க இது என்ன சொல்ல முடியாதா? அதிசயப்பட கூடாது. நீ வேணா நான் உனக்கு பிறகு நான் தொட்டு கும்பிட்டே இல்ல. நீ ஏன் 2 கையும் வச்சு கும்புறா? என்னங்க இது பெரியது? எங்க எங்க? அண்ணே இத தொடு. ஏய் வேணாம்னே. நீ தொடு. குடிடா குடிச்சு தொடுறா. இந்த தொடு. குடிஞ்சிருவேன். இந்த தொடு அப்படி நைஸா. முடிஞ்சு.